தலைவர் குடும்பத்தை பாருங்க. ஐயோ அப்பா, இவ்வளவு கூட்டமா! அடா அடா, தாத்தா பாட்டி எவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடுறாங்க பாருங்க. தலைவரும் அவர் மனைவியும் தன் குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை தேடி இங்கும் அங்கும் ஓடுகிறார் பாருங்கள். தலைவர் உணவை தேடும்போது இந்த செடியில் உள்ள உணவு என் குடும்பத்துக்கு பத்தாது என்று சொல்லிவிட்டு இறங்கிவிட்டார். அடுத்ததை தேடும்போது கொடி மாட்டுகிறது, இதை தின்றுவிட்டு ருசி இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்ததை தேட ஆரம்பிக்கிறார். இந்த தேக்க மரத்தில் உணவு ருசியாயிருக்கு, என் குடும்பத்துக்கு போதும் என்று சந்தோஷத்தில் ஓடுது பாருங்க. எப்படி இருந்த தேக்க மரம் எப்படி ஆகிவிட்டது பாருங்க. இங்க பாருங்க, ஒற்றுமையாகவும் வரிசையாகவும் சந்தோஷமாகவும் ஒரு செயலை எப்படி செய்கிறது என்று பாருங்கள். இதேபோல் ஒற்றுமையாகவும் வரிசையாகவும் சந்தோஷமாகவும் பயம் இல்லாமலும் ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். கரையான் உணவை தேடியது போல் பெற்றோர்கள் சத்துள்ள உணவை மாணவர்களுக்கு தேடித்தர வேண்டும். சின்ன கரையான் பயமில்லாமல் தேக்க மரத்தையே அழித்துவிட்டது. இதேபோல் மாணவர்கள் பயமில்லாமல் புதியதாக கண்டுபிடிக்க வேண்டும்.